பொதுச்சேவை வழங்கலில் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கட்டணத்தளமான கவ்பே மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்திற்காக அபராதம் செலுத்தும் முறை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முயற்சியின் ஊடாக கவ்பே ஊடாக போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறையை செயல்படுத்தும் இலங்கையில் 3வது மாகாணமாக வடமாகாணம் திகழ்கிறது. இந்நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் சி தனபால உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதே நேரம் போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதங்களை ஆன்லைனில் செலுத்துவது தொடர்பான பயிற்சி செயலமர்வு கிளிநொச்சி திறன் அபிவிருத்தி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதி போலீஸ் மா அதிபர்கள், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிக்குழாம் தலைவர், போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். கவ்பே மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பாக மக்களை விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை கடந்த 26ஆம் தேதி வடக்கை மையப்படுத்தி ஆரம்பமானது. அதற்கமைய நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் உள்ள கேட்போர் கூடத்தில் இது தொடர்பான தெளிவுபடுத்தல் நடவடிக்கை இடம்பெற்றது. வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.